திருப்பத்தூர் அருகே நண்பருடன் பார்ட்னராக சேர்ந்து ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்த ஐடி ஊழியர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தனது காதலியுடன் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை மார்பிங் செய்து அதனை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து விடுவதாக நண்பன் மிரட்டியதால் தான் ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட நண்பரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பணப்பிரச்சனையில் ஆரம்பித்து மனப்பிரச்சனையாய் உருவெடுத்து கடைசியில் காதலியுடன் இருக்கும் புகைப்படத்தை மார்பிங் செய்து நண்பனை மிரட்ட ஆரம்பித்ததால் ஏற்பட்ட விளைவு இந்த தாய் தனது மகனை இழந்து கத்தி கதறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கீழ் அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. இவரது 27 வயது மகன் நந்திராயன் பெங்களூருவில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் நந்திராயனும் அவரது நண்பர் சுபாஷ் என்பவரும் பார்ட்னர்களாக சேர்ந்து பினான்ஸ் தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையுமின்றி பிசினஸ் சென்று கொண்டிருந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நண்பர்களுக்குள் பணம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. நந்திராயனின் தொகையை பைனான்ஸுக்கு அதிக அளவில் பயன்படுத்திய சுபாஷ் அதற்கான லாப கணக்கை நண்பனுக்கு காட்டவே இல்லை என கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தனது பணத்தை மட்டுமே வைத்து தொழிலில் லாபம் பார்த்து வருவதை அறிந்து கொண்ட நந்திராயன் சுபாஷிடம் கணக்கு வழக்கை முடித்துக் கொள்ளலாம், தனக்கு சேர வேண்டிய தொகையை தந்துவிடுமாறு கூறியதாக தெரிகிறது. நினைத்த நேரத்தில் பணத்தை தர முடியாது என சுபாஷ் கூறியதாகவும் அதனால் இருவருக்கும் இடையே தகராறு முற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ஐடி ஊழியர் நந்திராயன் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. நந்திராயன் தனது காதலியோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை சுபாஷ் தவறாக மார்பிங் செய்து அனுப்பியதாகவும் பணம் குறித்து பிரச்சனை செய்தால் ஊர் முழுக்க போட்டோ ஷேர் ஆகி நாறிவிடும் எனவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த நந்திராயன் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். சொன்னது போலவே கோவிலுக்கு சென்று அமர்ந்திருந்த இளைஞர் காட்டூர் கூட்டு சாலையில் விஷம் குடித்து மயங்கிய நிலையில் வாயில் நுரை தள்ளி கிடந்தார். இதனை கண்ட மக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து நந்திராயனை மீட்ட ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இளைஞர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சுபாஷை தேடி வருகின்றனர். சுபாஷ் பிடிபட்டால்தான் உண்மையிலேயே நண்பர்களுக்குள் பணப்பிரச்சனை இருந்ததா, சுபாஷ் புகைப்படங்களை மார்பிங் செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கினாரா என்பது குறித்த முழு விவரங்களும் தெரிய வரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நித்யானந்தன்.